3 பேரும் தன்னுடைய நிறைவா நல்ல நகைச்சுவையோடு அருமையா பேசியிருக்காங்க. வாங்க எங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய மூத்த சகோதரி அவர்களே. ரைட்டா சிகப்பா மட்டும் பிறந்துருந்துச்சு, அவ்வளவுதான். எங்க பேச இப்ப பொண்ணு பாத்தியா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? கல்யாணம் திருப்பி கல்யாணம் ஆசை வரல சார். சிகப்பா இருந்தா என்ன செந்தில் சார், சிகப்பா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஜவுளி கடை வாசல்ல வச்சு ஒரு பொம்மைக்கு சிலையை கட்டி போட்டுருவாங்க. கருப்பா இருந்தா என்ன மாதிரி கருப்பா இருந்தா உள்ளுக்குள்ளே கருவறையிலே தெய்வமா வச்சு வணங்குவாங்க. 2010 இந்த அம்மா நம்ம முத்துமாரியம்மன் கோயில்ல எனக்கே தெரியல, ஒரு வாட்டி நான் தான் ஞாபகம் வச்சு கேட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேதாரண்யம் பட்டிமன்றம். இங்க இதை கவனிங்க. சொல்லுங்க சார். நடுவர் ஒருத்தன் குத்துக்கல்லாட்ட உட்காந்து சொல்லுங்க சார். நான் வரும்போது நம்ம முத்துமாரியம்மன் கோயில்ல 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மா பேசும்போது கையிலேயே கட்டிட்டு அப்படி ஓரமா நின்று 16 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அக்கரைப்பட்டியில வந்து பேசணுங்க இல்லையா? இவங்க கையில கட்டிட்டு உட்கார்ந்தாங்க. சரி விடுங்க, இருந்துட்டு போட்டு. இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன் சார். கொடுக்குற நேரமே 10 நிமிஷம். அதனால நான் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவதே நாதம் நாமம் நமச்சிவாய. அம்பிகையே இவ்வுலகுக்கு வந்து அருள் பெற முடியாது என்ற காரணத்தினால் கருவறையிலே தன்னுடைய கருவிலே பெறாத பிள்ளைகளை கருணையினால் பெற வைத்து 7 சப்த கன்னிமார்களாக இப்பூநிலைகளை அனுப்பி வைத்து ஒரே கல்லிலே இமிர்ந்து கொண்டு குழந்தை பேரு, கல்வி செல்வம், வறுமை நீக்க, நோய் இல்லாமல் வாழ்வதற்கு, குடும்பத்தில் ஒற்றுமை நிற்க, அனைவருக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்க, எல்லோருக்குமே நீண்ட ஆயுளை வழங்குவதற்காக 7 கன்னிமார்களை இவ்வுலகிற்கு அனுப்பிய என் பிராட்டி அன்னை அம்பிகையை இந்த நேரத்தில் வணங்கிக் கொண்டு தாய் சாமிக்கு பேசுறேன். பொண்டாட்டிய பட்டு கதர்னாங்க. ஐயா, நான் பிறந்தது என்னுடைய தாயில் கருவறையில். இப்ப நாங்கெல்லாம் குரங்கு வயத்துல இருந்து வந்தோம். நீங்க அவ்வளவு நேரம் சொல்ல வேண்டியதானே? ஒருத்தவங்க சொல்ல வரும்போது கருவறையில இருந்து வந்தாங்க. கருவறையில் பிறந்து முதலாக கடல் அன்னையின் அந்த கருவறையில் இல்லாமல் கடல் அன்னையின் மடியிலே அமர வைத்த ஒரு 3 மணி நேரம் என்னை அமர வைத்ததற்காக உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தாயாக நினைத்து உங்களுக்கு நான் வணக்கத்தை கூறிக்கொண்டு அற்புதமான பட்டிமன்ற விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நல்லதொரு தீர்ப்பை இங்க, அதாவது நல்ல கருத்துக்களை மட்டுமே மேடையில் பேசுவேன் என்று சபதம் ஏற்றி இன்று வரை அதையே பேசிக் கொண்டிருக்கின்ற, அது மகேஸ்வரி என்ன வேணா பேசலாம், அதுக்கு வந்து அது கிடையாது. கருத்து பேசுறாத நகைச்சுவை பட்டிமன்றமா கொண்டு வான்னு சொன்னாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. அதனால் உங்களுக்கும் 2 அணிகளும் பேச வந்திருக்கின்ற பேசி அமர்ந்த பேச்சாளர்களுக்கும் சார்ஜ் அங்கிளுக்கும் இசை என்னுடைய நண்புக்குரிய அண்ணன் மாணிக்கனுக்கும் ஒளிப்பெருக்கி அமைப்பாளர்களுக்கும் அண்ணன் யூடியூப் சேனல் எடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களையே நான் இந்த பட்டிமன்றத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் டைரக்டா உடனே ஒரே செய்தி எனக்கு கொடுக்குற டயத்துக்குள்ள நான் பேசிடுவேன். நீங்க எல்லாம் ஒன்னே பார்க்க வேண்டாம். ஒன்னும் இல்லம்மா, ஒரு மனுஷன் என்ன பண்ணா வாழ்க்கையில தொடர்ந்து அவனுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. துன்பம் இல்லாத வாழ்க்கை இது. கஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. அவன் என்ன பண்ணா, நம்மளுக்கு எல்லாம் ஒரு கஷ்டம் வந்தவன என்னக்கா பண்ணுவான், ஜோசியத்தை தூக்கிட்டு போய் ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அவன் என்ன பண்ணா, ஜாதகம் போய் பார்ப்போம், பரிகாரம் ஏதாவது சொல்லுவாங்க, விதி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஆரம்பத்துல விதியில தான் ஆரம்பிச்சீங்க, விதி மாறும் சொல்லிட்டு நேரா விதி மாறும் சொல்லிட்டு ஜாதகம் நோட் எடுத்துட்டு பார்க்க போனான். போற வழியில பொழுது போயிடுச்சு. ஜாதகக்காரர் நோட்டை வாங்கி பார்த்தாரு. நோட்டை வாங்கி இப்படி பார்த்துட்டு, நீங்க என்னைக்கு பண்றீங்க, இன்னைக்கு வர வேணாங்க, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இவன் என்ன பண்ணான், ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றான். வர்ற வழியில என்ன இன்னைக்கு பார்க்க வேணாம் நாளைக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. சரி வரும்னு சொல்லிட்டு வந்தான் பாருங்க. ரொம்ப இருட்டா போயிடுச்சு, எங்க தங்குறதுன்னே தெரியல. பக்கத்துல ஒரு பாலடைந்த மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்துல படுத்து தூங்கிட்டான். படுத்திருக்கிற நேரத்துல ரொம்ப மழை தூர்னுச்சு. சோன்னு மழை தூருது, இடி அடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுக்கு போய் நம்ம ரிட்டர்ன் வர முடியாது. அதனால மண்டபத்திலே படுத்து இருந்துட்டு மறுநாள் காலையில இங்க ஜோசியத்தை பார்த்துட்டு போவோம்னு நினைச்சு அந்த வீட்டுல மண்டபத்துல படுத்துட்டான். தூங்கிட்டு இருக்கும் போது மின்னல் மின்னு பாத்தீங்களா, அந்த மாதிரி மின்னல் மின்னுச்சுங்க. அந்த மின்னல் வெளிச்சத்துல அருகிலே இருக்கக்கூடிய ஒரு விநாயகருடைய சிலை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. மனசுல நினைச்சாச்சா, நம்மள்கிட்ட கையில மட்டும் காசு பணம் இருந்தது, இறைவனுடைய அருள் இருந்துச்சு, இந்த உடைஞ்சிருக்கிற அந்த விநாயகருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு மனசுல நினைச்சான்.
நடக்கலை. பொழுது விடிஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சுங்க. மறுநாள் காலையில் ஜோசியர் பார்க்க வர சொன்னார்ல, நேராக வீட்டு வாசலில் வந்து நின்னா இவனை பார்த்துட்டு அந்த ஜோசியர் சொன்னார், என்னய்யா நீ இன்னைக்கு வந்துட்ட அப்படின்னாரு. என்னங்க நீங்கள் இன்னைக்கு என்ன வர சொன்னீங்க, அதனால நான் வந்தேன்னாரு. யோ உண்மையை சொல்லி நேற்று என்ன நடந்ததுன்னு. இப்போ என்னப்பா நேற்று உன்னை பார்க்க வந்தேன், நோட்டை பார்த்தீங்க, இன்னைக்கு உனக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்புனீங்க. போனேன், இருட்டா இருந்துச்சு, மழை வந்துருச்சு, எங்க தங்குறதுனே தெரியல. பக்கத்துல ஒரு மண்டபம் இருந்தது, அந்த இடத்துல தங்குனேன். மின்னல் மின்னடிச்சு, ஒரு விநாயகர் சிலை உடஞ்சி கிடந்துச்சு, கையில காசு நடந்ததுன்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்கலான்னு மனசுல நினைச்சேன். இதாயா நடந்ததுன்னா உடனே ஜோசியக்கார் சொன்னார், ஏன் தெரியுமா உன்னை நான் நாளைக்கு வர சொன்னேன், இன்னைக்கு உன்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது உன்னுடைய ஆயுட்காலம் இன்னையோட முடிஞ்சு போச்சு, நீ செத்து இருக்கணும். ஆனா மறுபடியும் நீ நாளைக்கு வந்திருக்கன்னா காரணம் என்ன தெரியுமா, ஒரு உடைந்து கிடைந்த விநாயகருக்கு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு நினைச்ச உனக்கே ஆண்டவன் ஆயுளை மீட்டு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், சப்தகன்னிமார்களுக்கு இங்கே இருக்கிறவர்கள் உழைப்பை பயன்படுத்தி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அனைத்தையும் தருவான் என்று சொல்லிக்கொண்டு நடுவர்களை இப்ப நான் பட்டிமன்றத்துக்குள்ள வந்துடுறேன். ஆமா சார், எதிரணில இருந்து 3 பேர் வந்தாங்கல்ல, அங்கேருந்து வந்த உடனே பொண்டாட்டி தொல்லை பொண்டாட்டி தொல்லை பொண்டாட்டி தொல்லை அப்படி தலைப்பு என்னங்க பேசணும், நல்ல வார்த்தையை 4 பேசணும் சார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார், பிறந்ததுல இருந்து உண்மையாலுமே எனக்கு பொய் சொல்லவே தெரியாது சார். எனக்கு பொய் சொல்லவே தெரியாது. எங்க அப்பா உண்மையா எனக்கே ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டு வந்தாங்கன்னா நான் போய் ஸ்கூல்ல பிள்ளைங்கள்ட்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவேன், எங்க அப்பா நீ குடிச்சிட்டு வந்துட்டாருடி, எங்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டாருடி, யாருமே சாப்பிடலடின்னு போய் சொல்லி இல்ல சார், ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு என்னைக்காவது அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம்லக்கா, சண்டையா இருந்தாலும் வீட்டுல போய் ஃப்ரெண்ட்ட போய் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி எங்க அம்மா அடிச்சிட்டாங்கடி, நாங்க சாப்பிடலடி, ஹோம்ஒர்க் பண்ணலடின்னு ஏதோ சொல்லுவோம் சார். இப்ப திருமணம் ஆயிடுச்சு என்ற வீட்டுக்காரர் தண்ணி சாப்பிட்டு வருவாரு, கோமா அடிப்பாரு, திட்டுவாரு. அங்க இருந்து வந்து எங்க அப்பாவா இல்ல நீங்களா உங்க மச்சான் எப்படி அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லணும், சொல்ல முடியுமாக்கா? என் புருஷன் குடிச்சிட்டு வரான், என்ன போட்டு அடிக்கிறான், என்ன திட்டுறான், பிள்ளைங்களை திட்டுறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க ஒரு வார்த்தை கேளுங்க, உங்க வீட்டுக்காரர் எப்படின்னு நான் ஒரு வார்த்தை கேளுங்க பாப்போம். உங்க வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரர் எப்படி அப்படின்னு கேட்டா நான் என்ன தெரியுமா சார் சொல்லுவேன், தன்னனானே தானே நன்னானே தன்னானே தனனானே தானே நன்னானே, கோபக்கார மச்சானும் இல்லை, மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை, கோபக்கார மச்சானும் இல்லை, மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார், சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார், சின்ன சின்ன சேட்டை செய்வார். கோபக்கார பாத்தியார், கோபக்கார பாத்தியார், கோபக்கார மச்சானும் இல்லை, மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. தண்ணி போட்டு அவரு தண்ணி போட்டு அப்பா போடுவாங்க, தண்ணி போட்டு பாத்தியார் தண்ணி போட்டு செந்தில் சார் தண்ணி போட்டு வந்ததும் இல்லை, என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்லை. என் அடிப்பாரு என்னால எப்படி சொல்லுறேன், தாங்கிடுவார் ஏம்பிடுவார், தாங்கிடுவார் ஏம்பிடுவார், தங்க வேண்டும் கூப்பிடுவார். தன்னனான தான நன்னானே தன்னானே தனனான தான நன்னானே தன்னனான தான நன்னானே தன்னானே தனனான தான நன்னானே. அப்படி சொன்னாதான் என் புருஷனுக்கு பெருமை. இப்போ சந்தோஷம் யாருக்குங்க பறி போகுது? முதல்ல பொய்ய சொல்ல கத்து கொடுக்கறது யாரு? என் புருஷன் தானே கத்து கொடுக்குறாரு, எங்க அப்பா கத்து கொடுத்தாங்க. அங்க இருந்து வந்து மிஸ்டர் செந்தில், மனைவி செந்தில் என்னை கூப்பிட்டு நிக்க வச்சு என்னமோ என்னை பத்தி பாராட்டி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. என் புருஷன் வரவு வைக்கிறாராம், அடுத்த தடவை வரும்போது ஆனா சார் நான் உங்களை பாராட்டுறேன் சார், ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு வாங்க சார். அவங்களே சொல்ல போறாங்க. இல்ல உண்மை சார், ஒரு நிமிஷம் எல்லாரும் தயவு செஞ்சு, நான் கைதட்டல் கேட்க மாட்டேன். சாருக்காக எனக்கு தட்ட வேண்டாம், சாருக்காக ஒரு தடவை எல்லாரும் ஜோர ஒரு தடவை கைதட்டுங்க ப்ளீஸ், தகுத்துங்க. ஏன் தெரியுமா, ஒரு கவிஞன் என்பவன் ஒரு புஸ்தகத்தை எழுதி வெளியிட்டான்னா அந்த புஸ்தகத்தை விற்கிறதுக்காக பல நாட்கள் பல கஷ்டப்படணும். ஆனால் ஒரே ஒரு புக்கை எழுதி 1 மணி நேரத்துல 1 லட்சம் பிரதி வித்தவர் யார் என்று கேட்டால் மனவே செந்தில் சார் தான். கைதட்டுங்க. இந்த புக்கோட டைட்டில் என்ன தெரியுமா சார்? டைட்டில் என்ன தெரியுமா? லைஃபை மாற்றுவது எப்படி. புக்கோட தலைப்பு வந்து லைஃபை மாற்றுவது எப்படி. கைதட்டுங்க சார். 1 லட்சம் புக் வித்துட்டார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வைஃபை மாற்றுவது எப்படின்னு எழுதி விட்டார். அங்க இருந்து வந்து நின்னுகிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? அப்ப அந்த புக் உங்களோட தானே தலைமகள்ல வித்துச்சு? ஆமா சார். நான் என்ன சொல்றேன் அக்கா, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேன்க்கா. ஆம்பளைங்க சந்தோஷமா பறி போகுதுங்கறாங்கல்ல, பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஸ்கூல்ல ஒண்ணு நடக்குது இல்லக்கா,
வீட்டுல என் மனைவி உட்கார சொன்னாதான் உட்காருவாரு போல இருக்கு. டீம் எல்லாம் பட்டிமன்றத்துல போட்டு ஆஞ்சிவே பண்ணியாச்சு. ஆமா அது பாவம் சார், இருந்துட்டு போட்டோம். அது போய் பேசினா அந்த மாதிரி தான் சார். பாவம்னு சொன்ன அதுதான் நம்ப கூடாது. இருக்கணும் சார். நான் என்ன கேக்குறேன், பிள்ளைங்களை நீங்க வளர்க்குறீங்கல்ல, உங்க பிள்ளைங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் லஞ்ச் பேக் கொடுத்து அனுப்பி போய் பிள்ளைகிட்ட போய் கொடுத்துட்டு வானா, சார்ஜ் அங்கிள் கரெக்டா என்ன செக்ஷன் படிக்கிறான்னு, ஆமா என்ன செக்ஷன் படிக்கிறான்னு தெரியுமா, என்ன கிளாஸ் படிக்கிறான்னு தெரியுமா சார்? என்ன நான் கேக்குறேன், ஒழுங்கா ஹோம்வொர்க் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? டைரியில டெய்லி யாருக்கா சைன் பண்ணுவா? நம்ம சைன் பண்றோமா அவங்க சைன் பண்றாங்களாக்கா? நம்ம தானக்கா சைன் பண்றோம். அப்புறம் அங்க இருந்து வந்து நின்னுகிட்டு அங்க வந்து என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க வாத்தியார் தானே சார்? எக்ஸின் மதிப்பு என்னன்னு பையன்ட்ட கேட்டிருக்காங்க. போங்க மேடம் எனக்கு வெக்கமா இருக்குன்றான். ஆமா போங்க. இப்ப ரொம்ப முக்கியம், அவன் நீ கேட்டது கணக்கு எக்ஸ், அவன் கேட்டது இந்த எக்ஸ். புள்ள பையலோட ஏமாத்த அங்க பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்ச பிறகுதாங்க களிமண்ணா இருக்கிற உங்களை எல்லாம் மிதிச்சு பிசைஞ்சு ஏதோ ஒரு சிற்பமா மாத்துறேன்னா பொம்பளை பிள்ளைங்க கையில தாங்க இருக்கு. அதாங்க அழகா சொன்னான், பிள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. ஒரு புள்ள கூட புல்லாங்குழலாம் மாத்த யாரால முடியும்னா ஒரு பொம்பளைங்களால மட்டும்தான் சார் முடியும். நடுவர்களை நிறைவாக முடிச்சிருங்க சார். கோபப்படுறதுக்கு என்னங்க இருக்கு அக்கா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிஜமா சொல்ற மிஸ்டர் ரஞ்சித், உங்ககிட்ட கேக்குறேன், உங்களுக்கு முதல்ல உங்க ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் துவைக்க தெரியுமா? ஏங்க கழட்டி போட்ட கையில 10 நாள் ஆனாலும் அந்த இடத்துல தான் கிடக்கும். தின்னு போட்ட தட்டு 10 நாள் ஆனாலும் எறும்பு மிச்சு ஈ மிச்சு அதே இடத்துல தான் கிடக்கும். இன்னும் சாம்பார் முட்டை யாரு சார் சொன்னது? அந்த மிஸ்டர் அண்ணா அண்ணா பட்டிமன்ற மேடை வந்து அண்ணன் கட்சி உறவு கிடையாது. மிஸ்டர் ஹரி சார், உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், முடிச்சு போட்ட சாம்பார் பிரிக்க தெரியல, அந்த பிரிச்சு போட்ட அந்த சாம்பார் முட்டையை தூக்கி குப்பை தொட்டியில எரியணும்னு உங்களுக்கு தெரியுதா? பல்லு விளக்க பிரஷ் வச்சா ஓம் பிரஷ் எதுவும் பொண்டாட்டி பிரஷ் எது இல்ல கொழுந்தியா பிரஷ் எதுன்னே தெரியாம ஒரே பிரஷ்ல வளர்க்க தெரியுது. இதுல அங்க இருந்து என்ன வேணும்னே வளர்க்குறீங்க. அங்க இருந்து வந்து நின்னுட்டு இருந்துட்டு போட்டு சார். நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்ததுல இருந்து கொய்ந்தியா கொய்ந்தியா கொய்ந்தியாங்கிறீங்களா? ஏன் எங்களுக்கு மட்டும் குழந்தைனாரெல்லாம் இல்லையாமா? நாங்கெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறோமாக்கா? எல்லா குழந்தைனாரும் பெறாத புள்ள மாதிரி நினைக்கிறோமே. தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சொல்லுங்க சார். கொழுந்தனார் அந்த கதை வேற. கொழுந்தியா என்ற உறவு தமிழன் கண்டுபிடித்த ஒரு தூய உறவு. தெரியுமா? ஆரம்பத்துல கல்யாணம் ஆனோடனே நீங்க வந்து ஒரு வருஷம் மாமா மாமான்பீங்க, 2 வருஷம் ஆனோடனே ஹரி செந்தில்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க, 4ஆவ வாடா போடான்னு அப்படியே கழுது கட்டா குட்டிச்சு வருதுன்னு. ஆனா உங்களை கல்யாணம் பண்ற நாள் அப்படியே அக்கா வீட்டுக்காரன்னு மாமா மாமான்னு கூப்பிடுற அந்த கொழுந்தியா கடைசியில புருஷன் செத்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் அந்த மாமா 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 வாசம் மாறுற பூக்கள் 99 இருந்தாலும் நேசம் மாறாத ஒரே உறவு அந்த கொழுந்தியா. அதனாலதான் தெரிஞ்ச பிரஷ் எடுத்து வளர்க்கறீங்க. பார்த்தா தெரியும். அதனாலதான் தெரிஞ்ச பிரஷ் எடுத்து பல்லு வளர்க்கறீங்களா? ஏங்க நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன பிறகு வண்டியில உட்கார்ந்துகிட்டு எங்கடி வண்டி சாவி, எங்கடி கண்ணாடி, எங்கடி செல்லு போடுற சார்ஜர் கூட உங்களுக்கு போட தெரியலையே. உங்களால ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியுதாங்க? கல்யாணம் ஆன பிறகு நாங்க என்ன தெரியுமா பண்றோம்? பாத்திரம் விளக்க கத்து கொடுக்குறோமாக்கா? வீடு கூட்ட கத்து கொடுக்குறோம், துணி துவைக்க கத்து கொடுக்குறோம், அதை மடிச்சு வைக்க கத்து கொடுக்குறோம். எல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னக்கா பண்றது சார்? பெண்கள் எப்படியாப்பட்டவங்க? அந்த அக்காவோட வேதனையை நான் சொல்றேன் சார். சார் நீங்க எண்ணிக்கையை பார்க்காதீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 5 பேர், நீங்க ஆம்பளைங்க 100 பேர், நான் ஒத்துக்கிறேங்க. அதே மகாபாரதத்துக்கு வருவாங்க. பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேருக்கா சார்? பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேரு? 5 பேர். கௌரவர்கள் எத்தனை பேரு? 100 பேர். 100 பேர் பெருசா ஜெயிச்சாங்களா? 5 பேர் ஜெயிச்சாங்களா? 5 பேர். பாண்டவர்கள் இருக்கு, நம்ம தான் ஜெயிச்சோம், அவங்களா ஜெயிச்சாங்க. எண்ணிக்கையை வச்சுலாம் நீங்க பார்க்க கூடாது சார். ஒரு ரன்னிங்ல ஓடுறீங்க, 100ஆவது வர்றவங்களுக்கு பிரைஸ் தர்றாங்க, 1ஆவது வர்றவங்களுக்கு யாரும் அவங்களுக்கு தானக்கா பரிசு தர்றாங்க. நல்லா கேட்க நாக்க புடுங்கிற மாதிரி தான் எனக்கு கேக்குது. அங்க இருந்து வந்து நின்றுட்டு என்னது 200 ரூபாய் யாருக்கு சார்? காசு கொடுத்து கூப்பிடுகிற கூட்டம் எல்லாம் அதெல்லாம் கலைஞ்சு போகும் சார். உண்மையா சொல்றேன், இந்த எல்லா இடத்துலயும் நம்ம மக்கள் உட்காந்துடலாம். எல்லா இடத்திலும் இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு போகலாம், பீச்சில் போய் உட்காந்துக்கலாம், காத்தோட்டமா எங்க வேணா போய் உட்காந்துக்கலாம். ஆனால் ஒரு ஆலயத்திற்கு முன்பு மறுநாள் கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு நைட்டு மருந்திடிச்சு எல்லாம் சாத்திட்டாங்கல்ல, இன்று இரவு நம்ம நினைச்சா இந்த இடத்துல உட்கார முடியாது. அவள் நினைத்தால் மட்டும்தான் அமரக்கூடிய இடம் ஆலயம். அதனாலதான் சார் இந்த மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. காசு கொடுத்தாலும் யாராலும் இங்க வர முடியாது, காசு கொடுத்தாலும் யாராலும் கும்பாபிஷேகம். காசு வேணாம் உங்களுக்கு. யாருக்கு சார் வேணும் காட்சி? காட்சி காட்சி அங்க கொடுத்து அனுப்புங்க சார்.
அங்க கொடுத்து அனுப்புங்க. யாருக்குக்கா வேணும் காசு? இப்படியே நீங்க 3 பேரும் சொன்னீங்கன்னா, இப்படியே இந்த பட்டிமன்றம் சொன்னுச்சுன்னா 4 பட்டிமன்றம் நடந்தா சார். இன்னைக்கு சொல்றேன், நான் பொய்லாம் பேச மாட்டேன். உங்க கையில இருந்து நான் ₹1 காசு இன்னைக்கு வாங்க மாட்டேன் சார். வேண்டவே வேண்டாம் சார். நான் காலையில 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போறதுக்குள்ள 5000 ஜிபே பண்ணிடுங்க, எனக்கு அது போதும். அது போதும் சார், அது போதும் சார். ரகசியத்தை உடைக்காது. ஏங்க நான் உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய தெரியுதாங்க? நாங்க வந்து கத்து கொடுக்குறோங்க. அதுக்கு முன்னாடி குளிப்பாங்களாக்கா, பல்லு விளக்குவாங்களாக்கா, எதுவுமே பண்ண மாட்டாங்க. பொண்டாட்டி வந்த பிறகுதான் சோத்தாங்கால செருப்பியது, பீச்சாங்கால தெருப்பியது, 7ஆம் நம்பர் எது, 8 இன்னொன்னு சொல்ல. உங்களுக்கு முதல்ல உள்ளுக்குள்ள அன்றாயிரம் போடுறீங்களா சார்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனவே என்னங்க பேச்சு பேசுறீங்க? என்னங்க பேச்சு பேசுறீங்க? தற்கொலை பண்ணி இருந்திருக்கணுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க அங்க இருந்து வந்து நின்னுகிட்டு? பொம்பளை பிள்ளைங்க வந்த பிறகுதாங்க உங்களுக்கு நல்ல விதமா. சார் நான் அக்கா, நான் உங்க சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம். அதாவது இருங்க சார் நம்ம வீட்டுல இருக்கிறோம். யாரையுமே கோச்சிக்கல சார். ஒரு நிமிஷம் நான் செய்தியை சொல்லி முடிச்சிடறேன், சும்மா இருங்க. அவங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுத்தாங்கல்ல, நான் பேசணும்னா கை தட்டுங்கக்கா. இல்ல எனக்கு இது பதில் தெரிஞ்சவங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். அது அப்புறமெல்லாம் கீழே இறங்கி நம்ம சொல்லிப்போம். நம்ம வீட்டுல இருக்கிறோம். யாரோ இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, எங்க உங்க பண்ற புருஷன் எங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? என்ற வீட்டுக்காரா பட்டிமன்றத்துக்கு போயிருக்காரு. இல்ல இல்ல எங்க வேலைக்கு போயிருக்காரு. எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு போகலைங்க. போன் அடிச்சிங்களா? போன் பண்றேன், போனு போக மாட்டேங்குதுங்க. போன எப்பயாவது உன்ட்ட பேசினாரா? இன்னும் பேசலிங்க. எப்போ வருவாரு தெரியலைங்க. வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? சரி இன்னொரு நாள் வந்து பார்த்துப்போம். போயிடுவார்லக்கா, போயிடுவார்ல. இதை ரிட்டன் நம்ம அப்படியே மாத்திப்போம். இப்போ புருஷங்காரன் வீட்டில் இருக்கிறாரு. அங்க இருந்து வர்றாரு ஒருத்தர். எங்க உன் பொண்டாட்டி எங்க போனான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணியா? ஃபோனு ரீச் ஆகலையே. எப்போ வருவான்னு தெரியலையே. ஏதாவது அவள் ஃபோன் பண்ணால தெரியலையே. இப்போ ஆம்பளை வெளியில் போகும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நான் வாயால எதுவுமே சொல்ல மாட்டேன். அதே பொம்பளைங்க வெளியில் போகும்போது என்ன சார் சொல்லியிருப்பாரு? யோசிச்சு தீர்ப்பு சொல்லணும். அப்போ ஒரு குடும்பத்தினுடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்க இருக்கிற பொம்பளைங்க கையில தானே இருக்கு. அப்ப சந்தோஷம் யாருக்குங்க இருக்கு? சந்தோஷம் நீங்க கௌரவமா வெள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டு தோல்ல துண்டு போட்டுட்டு போகணும்னா வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளைங்க சரியா இருந்தாதான் சார் உங்களுக்கு மகிழ்ச்சி. சரியா இல்லைன்னு சொன்னா அந்த துண்டை என்னக்கா போட்டு போவாங்க? தலையில போட்டுட்டு குப்படைக்கா போட்டுட்டு போவாங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், எங்க வீட்டுல இருக்கும்போது நாங்க பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிறோம், மருதாணி போட்டுக்கிறோம், கொலுசு போட்டுக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம், ஓடுறோம், எல்லாம் பண்றோம். உன் வீட்டுக்கு வர்றோமே, வந்த அன்னைக்கு உன் மாமியா கிளவி சொல்லும், கொலுசு போட்டுக்கிறாங்களாம். கொலுசு சங்குன்னு வீட்டுல கொழுந்தனாரெல்லாம் இருக்கிறாரு, கழட்டி வையும்பா. அடுத்து மல்லிகை பூ வச்சுன்னு வச்சுங்களா, மினி மாரி பூ வச்சுக்கிட்டு போகுது, முதல்ல அதை கழட்டி வையும்பா. மருதாணி போட்டோன்னு வச்சுங்களா, நீங்க ரேக பதியல, நீங்களே குடிச்சு உன் கையில உள்ள ரேக பதியாம போகுது, உன் வயிற்றுல உள்ள குடல் அழுவாம போகுது, சிகரெட் புடிச்சு உன் நுரையீரல் சிக்காம போகுது. நாங்க மருதாணி போடுறதுல மட்டும்தான் ரேக தேயுதா? மருதாணி போட்டா அதுக்கு ஒரு நொட்டன்னு சொல்ல வேண்டியது. ஏதாவது கேட்டு பதில் சொல்லணும். உம்மட்டான் குட்டி மாரி இருக்கு போது ஊரை கொடுக்கும், பெருச்சாலி பேரை கெடுக்க வேண்டியது. என்ன மாதிரி எதிர்த்து பேசுறோம். ஆயா சரியான வாயாடி பொண்டாட்டியை கட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்கிறது. அதிகமா செலவு பண்ணுனா ₹1 காசு தங்க மாட்டாங்குது. சிக்கனம் பண்ணோம்னா எச்சிகையால கூட காக்கா ஓட்ட மாட்டாங்கிறது. எல்லாத்தையும் பொம்பளைங்களுக்கு நீங்க பேரு கட்டுவீங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நாங்க வாழணுமாங்க. எத்தனை பெண்கள் மேடையில் மகிழ்ச்சியாக பேசினாலும் ஒரு மாமியார் வந்தாலும் அமைதியாக தானே சார் இருப்பாங்க. நடுவர் அவர்கள் நிறைவாக உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் பிரான்ஸ் நாட்டிலே இருக்கிறது நண்பர்களே. அதுல 2 பேருடைய புகைப்படம் இருக்குது. அதுல ஒருத்தவங்களுடைய புகைப்படத்தை மட்டும் நான் சொல்றேன். அது யார் என்று கேட்டால், மிகப்பெரிய பஞ்ச பட்டினி பசி வருகின்ற போது என்ன செய்யறதே என்று தெரியாமல் இருக்கின்ற போது அதுல இருக்கக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய புகைப்படம் யாருடையது என்று கேட்டால், இந்த உலகத்திலேயே முதலாளித்துவத்தை உடைத்தெறிந்து நம்ம உழைக்கிற நம்ம தாண்டா முதலாளின்னு சொன்ன காரல் மார்க்ஸோட புகைப்படம் இருந்ததுங்க சார். அந்த காரல் மார்க்ஸ் மூலதனம் எழுதின புத்தகம் அவருடைய புகைப்படம் இருந்தது. காரல் மார்க்ஸ் யார் தெரியுமா? மிகப்பெரிய பணக்காரர் கிடையாது, ஒரு சாதாரண ஏழையில் இருந்து ரொம்ப வறுமையில. ஏன் தெரியுமா? ஒரு புத்தக நூலகத்திலே போயிருந்தாரு. வெளியில வந்தா பசிக்குது அப்படின்னு சொன்னா திரும்பி லைப்ரரிக்குள்ள போயிடுவாரு. வெளியில வந்தா பசிக்குமா, மறுபடியும் லைப்ரரிக்குள்ள போயிடுவாரு. அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய காரல் மார்க்ஸ்ல இந்த மூலதனம் என்ற நூலை எழுதி வச்சது யார் தெரியுமா? பிரபு வம்சத்துல இருக்கக்கூடிய அவருடைய மனைவிங்க. அவருடைய மனைவி தாங்க அவங்களுடைய எழுத வச்சாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ அதை கவனிக்கிறீங்க? செய்தியை சொல்ல வேண்டியது. ஜென்சி என்ற அவங்களுடைய மனைவி காரல் மார்க்ஸை பத்தி சொல்றாங்க. ஜென்னி காரல் மார்க்ஸ் 2 பேரும் சிந்தனையோட போக வேண்டியது. சிந்தனையோட சார் நீங்க கொஞ்சம் கவனிங்க சார். ஜென்னி அவங்க வந்த பிறகுதான் சார் காரல் மார்க்ஸுக்கு குழந்தை பிறக்கின்ற போது 7 குழந்தை, அதுல 4 குழந்தை செத்தே போச்சு.
நீங்க மருந்து வாங்க காசு இல்லைங்க. அவர் தான் சொன்னார், குழந்தை பிறக்கின்ற போது தொட்டில் வாங்குவதற்கு காசு இல்லை, இறக்கின்ற போது சவப்பட்டி வாங்குவதற்கு கூட காசு இல்லை என்று. அப்பேற்பட்ட மனிதனை உயர்ந்த நிலைமைக்கு அடைத்து சென்றது யார் என்று கேட்டால் அவருடைய மனைவி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, ஒரு ஆண் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவள் எவ்வளவுதான் வெளியில சந்தோஷமா இருந்தாலும் பெண் என்பவள் தனக்குள்ள இன்னைக்கு சிரிச்சுக்கலாம் போ, நாளைக்கு சிரிச்சுக்கலாம் போ, நாளைக்கு செலவு பண்ணிக்கலாம் போன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயலையும் மனசுக்குள்ளேயே அடக்கி வயசான காலம் போன பிறகு இதுக்கப்புறம் சிரிச்சு என்னையா ஆக போகுதுன்னு வாழ்கிறார் பாத்தீங்களா? அவளுடைய வாழ்க்கை தான் தியாகம், அவளுடைய வாழ்க்கையை தான் நீங்கள் பாராட்ட வேண்டும். அப்பேற்பட்ட பெண் மட்டும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை இருட்டாக போய்விடும் என்ற காரணத்தினால் ஒரு குழந்தை 5 வயதில் தன்னுடைய தாயை இழந்தால் அவனுக்கு பெயர் அனாதை. ஒரு குழந்தை 5 வயதில் தன்னுடைய தாயை இழந்தால் அவனுக்கு பெயர் அனாதை. ஒரு ஆண்மகன் 50 வயசுக்கு மேல தன்னுடைய மனைவியை இழந்தால் அவனும் அனாதையாகத்தான் இருப்பான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனைவியினுடைய அருமை இருக்கும் போது தெரியாது, போன பிறகுதான் நம்மளுக்கு துணி துவச்சு போட ஆள் இல்லையே, கஞ்சி குடிச்சியான்னு கேட்க ஆள் இல்லையே, இதை கூட்டி எடுக்க ஆள் இல்லையே, மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு ஒவ்வொரு நிமிஷம் ஏங்குவான் பாத்தீங்களா? அவர்களிடம் கேட்டு பாருங்கள், மகிழ்ச்சியாக இருந்தது ஆண்களா பெண்களா தெரியும் என்பதை தீர்ப்பாக நீங்கள் கூற வேண்டும் என்றதை சொல்லிக்கொண்டு, நடுவர்களே, நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியான இடத்துல வாழணும் அப்படின்னு நினைக்கிறத விட நாம வாழ்ற இடத்தவங்கள மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்தி பாருங்க, வாழ்க்கை இனிக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான பேச்சு. கடைசி நேரத்தில் பேச வச்சா யாரை பொருத்தமா இருக்கும்னு உண்மையிலே பட்டிமண்டபத்தினுடைய ஒரு முடிவு நோக்கி வந்திருக்கிறது. 5 பேர் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று நான் சொல்லவில்லை. தமிழினுடைய ஆகச்சிறந்த இலக்கியமான சிறுபஞ்ச மூலம் சொல்லுது. கோவில் கட்டுகிறவன், குலம் வெட்டுகிறவன், வாய்க்கால் தூர்வாருகிறவன், பாடம் சொல்லி தருபவன் 4 பேரு, 5வதா ஆலயத்திற்கு நன்கொடை கொடுப்பவன். 5 பேர் சொர்க்கத்தை பார்க்கலாம்னு நான் சொல்லல, சிறுபஞ்ச மூலம் சொல்லுது இல்லையா? நல்ல ஒரு அற்புதமான கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு செய்தது மட்டுமல்லாமல் எளிய பிள்ளைகள், இந்த சிறிய பிள்ளைகளை அன்னையினுடைய சன்னிதானத்திலே மேடை ஏற்றி எங்களை பேச வைத்த பாங்கு உண்மையிலே இது எத்தனை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவாய்ப்பு. உண்மையிலே கடற்கரை ஓரமா இன்னைக்கு பட்டிமண்டபம் சொன்னாக்க ஒரு 2 சுருக்கமா இப்படி சொல்லிட்டு போறேன். என்னை பிரமிக்க வைத்தவர், நான் படித்த இந்த சிறு புத்தக வாசிப்பிலே என்னை பிரமிக்க வைத்தவர். இந்த மேடையில் யூடியூப் போயிட்டு இருக்கு, அதனால சில விஷயங்களை சொல்ல முடியாது. பேச்சு உலகத்தினுடைய மிகப்பெரிய பிதாமகனாக பேரறிஞர் அண்ணாவை சொல்வார்கள் எல்லாம். இது பட்டிமண்டபம், அதனால பேச்சு சொல்லி ஆகணும். அவரை விட 5 மடங்கு திறமை படைத்த ஒரு திறமைசாலி இந்த மண்ணில் வாழ்ந்தான். ஒன்று, அவருக்கு முன்னாக மிகப்பெரிய அறிவை பெற்ற காமராஜர் தான் மதிய உணவை கொண்டு வந்தார் என்று தமிழக வரலாறு, இந்திய வரலாறு சொல்லுகிறது. இல்லை, மறுத்து பேசுகிறோம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலே முதலில் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? நேருக்கு பிடித்தமானவர், நேருக்கு தெரிந்த தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த அறிஞர், ரஷ்யாவுடைய லெனினுடைய நண்பர், சிந்தனை சிற்பி மாவே சிங்காரவேலர் என்ற ஒரு மனிதன். அவர் தான் இன்னைக்கு நாம பார்த்து இருக்கிறதுல மிக பெரிய பெரியார் கூட அப்படி போனா அவர் போனா எழுந்து நின்று வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதன். அவன் பிறந்தது இந்த கடற்கரையிலே, இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நொச்சிக்குப்பத்திலே. 1 மாதம் அவருடைய திருமணம் கடற்கரையிலே வானவேடிக்கை விட்டு நடத்தினார்கள் என்று சொல்லுவோம். அதை தாண்டி இந்த மண்ணில் நம்மளை பிரமிக்க வைச்சான்னு சொன்னா, எல்லா உடம்புக்கு அத்தர் பூசுவோம், செண்டடிப்போம், வார்த்தைக்கு அத்தர் பூசியவன், சொல்லுக்கு அத்தர் பூசியவன். இதோ ஊரி கடற்கரை இருக்கிறது, வார்த்தை சித்தர் வலம்பூரி ஜான் என்ற ஒரு மேல தமிழை பார்த்தீங்கன்னாக்க அந்த இங்கிலீஷ் உலகத்தில் இன்னைக்கு ஆங்கிலம் பேசுவதற்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று இந்தியாவில் ஒரு சட்டம் இருந்துச்சு சொன்னா, ஆசிய கண்டத்தில் வலம்பூரி ஜான மாதிரி பேச முடியாது. என்ன தெரியுமா சொல்றாரு? நெய்தல் கடற்கரையிலே ஒற்றை குடில் கொடுக்கிற அந்த சோகமான காகம் போல இளமையிலே பெற்றோரை இழந்து தவித்தவன் நான். என் அண்ணன்மார்கள் இல்லை என்றால் அறிவுலகம் என்னை விட்டு என்றோ அகன்றிருக்கும். நான் என்ன செய்வது? நான் வெட்டி போட்ட நகத்துக்கெல்லாம் இன்றைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்காலம் என்னை நிராகரித்து விட்டது, வருங்காலம் தலைவனுக்கும் செலுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வெள்ளாடை கலைவாணி வேட்டையிலே வருவது போல் நல்லூரின் சபைகளிலே நாவாடும் வலம்புரிஜான். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மணக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வாசிப்பு பழகுது. அதுக்கு இந்த சமுதாயம் கொடுத்த கொடை என்ன? ஒரு கல்லறைக்கு போய் பார்த்தாங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் உண்மையிலே ஒரு கல்லறைக்கு போனீங்கன்னா, இன்னமும் நான் சென்னையில் காலடி வச்சுன்னா வலம்புரிஜான் கல்லறைக்கு போவேன். ஒரே ஒரு கவிதை இன்னைக்கும் இந்த மேடையில் நம்முடைய சூடும் சுடருமாக இன்னைக்கும் உயிர் போட வச்சிருக்கிறதுனா என்ன தெரியுமா?
சொல்லியிருப்பார், பட்டிமன்ற தீர்ப்பாக கூட அதை சொல்லலாம். வாழ்க்கை என்பது வாழும்போது திருத்தப்பட்டு மரணத்திற்கு பின்பாக படிக்கப்படும் மாபெரும் கவிதைன்னு எழுதியிருப்பார். எப்படியே பாருங்க, 1 மணி நேரம் பேசலாம், ஒரு புத்தகமே போடலாம். அப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த பூமி, நாம் ஒரு செப்பு கம்பி, இந்த செப்பு கம்பியை மேடையேற்று இன்றைக்கு கட்டி தங்கமாக இருந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் அறிஞர்கள் இல்லையா? பேசுகிற எங்களுடைய வார்த்தை இங்க படிப்போம், அப்படியே கக்குவோம். ஆனா யாரை ஏத்தி பேச வைக்கணும், யாரை ஏத்தி பாட வைக்கணும், யாரை எப்படி வளர்க்கணும் என்பதை நான் அந்த பழவேற்காடு தொட்டு மண்டைக்காடு வரைக்கும் கடற்கரை ஓரமா எல்லா இடத்துக்கும் போறோம். அதனால் இந்த ஊரில் பிறந்ததற்கு என்றும் நான் தலை வணங்கி என்னுடைய குடும்பமாக பார்க்காமல், அக்கரைப்பேட்டை என்பது எல்லாம் ஊருன்னு சொல்லுவாங்க, இது என் குடும்பம். சத்தியமா அந்த எண்ணத்தோட போயிட்டு இருக்கோம் இல்லையா? மேடை கொடுத்ததுக்காக என்னென்ன பேச்சு பேசுகிறான் பாருன்னு கீழே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, சத்தியமாக அப்படி இல்லை, அப்படி நினைக்கிறதில்ல. இருந்தாலும் 6 பேர் அருமையாக பேசியிருக்காங்க இல்லையா? நல்லா கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். தலைப்பு ஒரு டஃப்பான தலைப்பு தான். என்னென்னா, சுதந்திரம் பறிப்பது ஆண்களுக்கா பெண்களுக்கான்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் நடுவில் நான் பொதுவாக சொல்லி ஆகணும். இப்போ வாழ்க்கையில் உள்ள வர்றவன் எல்லாருமே பெண்களுடைய அந்த பொம்பளைங்க துணை இல்லாமல் வாழ முடியுமா? அதுதான் ஒரே கேள்வி. ஏன்னா நல்லா அருமையாக பேசுனாங்க. ஆபிரகாம் லிங்கனை கூட்டு உலகளகி போட்டிக்கு ஒரு வாட்டி மார்க் போட சொன்னாங்க. உலகளகி போட்டிக்கு மார்க் போட சொல்லும்போது அந்த ஆள் அமெரிக்க அதிபர் இல்லையா? மார்க் போட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நெட்டையாக ஒரு பொண்ணு வந்துச்சு. அப்படியே பஞ்சு வெளியர் விஞ்சு குளிர் பல்லப்ப மனுங்க செஞ்ச வியர் கஞ்ச நிற்கிற சீரடிகள் ஆகின்னு இந்த ராமாயணத்தில் சூர்பனகை வருமே, அதை மாதிரி வந்துச்சு. 0 முட்டை மார்க் போட்டாப்புல. இன்னொரு பொண்ணு குட்டையாக வந்துச்சு, என்ன அந்த திவ்யா மாதிரி, அதுக்கும் முட்டை மார்க் போட்டாப்புல. இன்னொரு சார்ஜன மாதிரி ஒரு பொண்ணு கருப்பாக வந்துச்சு, அதுக்கும் முட்டை மார்க் போட்டாப்புல. ஹரியண்ணனை மாதிரி சிகப்பா ஒரு புள்ள வந்துச்சு, அதுக்கும் முட்டை மார்க்கு போட்டுச்சு. அந்த விழா நடத்துறவன் கேட்டான் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து, யோ என்னையா நாட்டோட பெரிய ஆளுன்னு உன்னை கூட்டு போட்டால் எல்லாருக்கும் முட்டை மார்க்கு போடுற அப்படின்னு. அவன் நெட்டையோ குட்டையோ கருப்போ சிவப்போ அதெல்லாம் பார்க்கல. எந்த பொண்ணும் எனக்கு அழகா தெரியல, உலகளகி போட்டியில் வர்றது எந்த பொண்ணுமே எனக்கு அழகா தெரியல, ஏன் பொண்டாட்டி எனக்கு அழகுன்னார் இல்லையா? அவங்கவுங்க பார்வைக்கு அவங்கவுங்க மனைவி அழகா இருந்தால் போதுமானது இல்லையா? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி சொல்லுவாங்க, நம்ம பட்டிமண்டபத்தில் சின்ன பிள்ளையிலேருந்தே கேட்டது, ஆண் குழந்தை பிறந்தால் என்ன? ஆண் குழந்தை என்பது வாரிசு. பெண் குழந்தை கடவுளின் அருள் இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும்? ஆண் குழந்தை பிறக்கும். அந்த கடவுளே வந்து பிறந்தால் அதுதான் பெண் குழந்தை. இதே கடற்கரையில் ஒரே ஒரு தீர்ப்பை நான் இப்படி சொல்லி முடிக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். உலகத்தில் எத்தனையோ ஞானிகளை பார்த்துருக்கலாம். பட்டினத்தார் மேல ஒரு கடற்கரையில் மிகப்பெரிய பணக்காரர் இனி ஒருத்தன் பிறக்க போறது இல்லை. அப்படி பிறந்த ஒரு சாதனையை முறியடிக்க போறது வங்கக்கடல். இந்த பட்டிமண்டபம் உருவான அந்த பூம்புகாரே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்துச்சு. அந்த பட்டினத்தார் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வாழ்க்கையை வெறுத்து போன பட்டினத்தார் அவர் ஒரு துருவம். என்னன்னா, தாய் இறக்கிற தருவாயில் பட்டினத்தார் மட்டும் உலகத்தில் எப்படி தன்னுடைய ஞான சூரிபியை கண்டான் என்று சொன்னால், 2 திங்களா அங்கமெல்லாம் பந்து நொந்து பெற்ற போது பையலென்று போது பரிந்தெடுத்த செய்யவிரு கைப்புறத்திலேந்து கனகமுலை தந்தாலே எப்புறத்தில் காண்பேன், முன்னை கிட்டத்தி முப்புறத்திலே பின்னை கிட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னை கிட்டத்தி அடி வயிற்றிலே யானும் கிட்டத்தி மூழ்கவேன் இப்படி சொன்னாரு இல்லையா? உலகத்துல தாயினுடைய அந்த சமானம் அது மாதிரி. அது போல மனைவி என்ற ஸ்தானம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தோன்னு பிறந்த வீட்டுல அப்பன் வீடு, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீடு, அந்த புருஷன் வீட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வளர்ந்த போது பிள்ளை வீடு, கடைசியில் யாரோ சொன்னீங்களே ஆயப்பன் மேலத்தெரு கீழத்தெரு நடத்தெரு, ஆனா அதுவும் கூட சொந்தம் இல்லை, கடைசியில் அவர்களுக்கு சுடுகாடு என்று இல்லையா? இப்போ நல்ல அருமையாக அந்த மாதிரி நிறைய கருத்துக்களை பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில் ஆம்பளைக்கு என்ன நடக்கும், எது எப்படி நடக்கும், உண்மை சூத்திரம் எதுவுமே தெரியாது. அவன் ஒரு அப்பாவின்னு நீங்கள் 3 பேர் பேசுனீங்க. ராமர் யமதர்ம 2 பேர் உட்காந்து ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா லட்சுமணன் எப்படி சொல்லி போனாரு, உள்ள வர்றவன் யாரா இருந்தாலும் விட்டுறாத, நாங்க 2 பேரும் உலகத்தினுடைய ரகசியத்தை பேச போறோம், உள்ள வர்றவனை விட்டுறாதன்னு சொன்னாரு. உள்ள வந்தவர் யாருனாக்கா, ராமனை பார்க்க உள்ள வந்தவர் துர்வாச முனிவர். நான் ராமன பிரானை பார்க்க போகணும்னு சொல்லும் போது லட்சுமணன் தடுத்தான். ஐயா நீங்க மிகப்பெரிய ரிஷியாவே இருந்திருப்போங்க, தப்பு இல்லை, ஆனா உள்ள பேசி கொண்டு இருக்கிறவரு ஒருத்தர் உயிர் கொடுக்கிறவரு, இன்னொருத்தர் உயிரை எடுக்கிறவரு, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னா. துர்வாச முனிவர் கேட்டாரு, நான் கோபப்பட்ட அந்த அயோத்தி நகரையை எரிச்சிருவேன்,
தயவு செய்து உள்ள விடுன்னு சொன்னாரு. ஒருவேளை இந்த ஆள் எரிச்சாலும் எரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டாரு. உள்ள போனோன்னு 2 பேரும் பேசின அந்த ரகசியத்துல துர்வாச முனிவர் வந்து கலந்துட்டாரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இதுல உத்தரவு போட்ட ராமர் குற்றவாளியா, பாதுகாத்த லட்சுமணன் குற்றவாளியா? 2 பேர் பேச்சையும் கேட்காம புத்தி கேட்டு போய் உள்ள வந்த துர்வாசர் முனிவர் குற்றவாளியா? யார் குற்றவாளினே தெரியாது. ஆனால் இந்த உலகம் என்பது கருவறையை பத்தி பேசுனீங்கல்ல, தாயினுடைய கருவறை. நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். இந்த தமிழ்நாட்டிலே பார்த்து இந்த ஆலயத்தை நடத்துவது கூட இன்றைக்கு கோவில் திருவிழா என்று சொன்னால் பெண் தெய்வத்திற்கு தான் நடத்துறோம், பெண் அம்மனுக்கு தான் நடத்துறோம். எங்கேயாவது ஆம்பளைக்கு இவ்வளவு விசேஷமா திருவிழா நடத்துறோமா? முதல் மாதத்தில் வாந்தியும், 2ஆம் மாதத்தில் மயக்கமும், 3ஆம் மாதத்தில் மகிழ்ச்சியும், 4ஆம் மாதத்தில் தலைவலியும், 5ஆம் மாதத்தில் வயிற்று வலியும், 6ஆம் மாதத்தில் இடுப்பு வலியும், 7ஆம் மாதத்தில் வளையல் வலியும், 8ஆம் மாதத்தில் சோர்வும், 9ஆம் மாதத்தில் பயமும், 10ஆம் மாதத்தில் தாயோடு சேயை அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த கருவறை இருக்கிற வரை பட்டிமண்டபம் இன்னும் 10,000 நடத்தினாலும் கூட பெண்களுக்குத்தான் அந்த விட்டு கொடுக்கிற பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைய குடும்ப வாழ்வில், திருமண வாழ்வில் அதிகமான சுதந்திரம் பறிக்கப்படுவது பெண்களுக்கே என்ற ஒரு நல்லதொரு ஒரு தீர்ப்பை இந்த மண்ணில் வழங்கி தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி கூறிய அனைத்து பஞ்சாயத்தார் பெருமக்களுக்கும், அனைத்து பெரியவர்களுக்கும், முன்னாள் பஞ்சாயத்தார்களும், இருந்து கேட்ட உங்கள் திரு செவிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி.